Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 36 பாடி சைஸ் உள்ள அளவுக்கு ஒரு சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல கட் பண்ணி அதை எப்படி ரொம்ப ஈஸியா தைக்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கேன். சோ பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் பிட் வந்து 2.5 மீட்டர் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 2.5 மீட்டர் உங்களுக்கு அப்படிங்கிறப்போ நல்லா நீல வாக்கில் ஒரு ஃபோல்டிங்கும் அது அப்படி நம்ம வந்து குறுக்கு வாக்கில் ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்குது, ஓப்பனிங் பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கிறதுல 4 துணி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போது இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இவங்க வந்து அளவு கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா டாப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவே டாப்போட ஹைட்டு 36.5 தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து லைனிங் வந்து அதை விட ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு கம்மியாக வச்சா போதும். இப்போ எனக்கு மெயின் ஃபேப்ரிக் டாப்போட ஹைட் வந்து பார்த்தோன்னா 36.5 இருக்குது. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு 2 இன்ச்சு நான் கம்மியாக ஒரு 34 இன்ச்சுன்னு சொல்லி லைனிங் துணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மடித்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு லைனிங் துணியோட ஹைட் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இவங்களுக்கு அளவுகள் வந்து எடுத்திருக்கோம். இது வரைக்கும் அவங்க சுடிதார் வந்து தைச்சதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நான் சொல்லி கொடுத்துருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணி எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மார்க் பண்ணணும். இவங்களோட ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரியும் 15 அளவு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபுல் ஷோல்டர் மைனஸ் ஆஃப் நெக்கு டெப்த்து டிவைடட் பை 2 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஷோல்டர் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் ஷோல்டரை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இவங்களோட ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா 15, நெக்கோட டெப்த் வந்து பார்த்தோன்னா பேக் சைடில் இவங்க வந்து 7 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதில் ஆஃப் நெக் டெப்த் அப்படின்னா 3.5 டிவைடட் பை 2. அப்போது 15ல் 3.5 போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு வந்து 5.75 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கக்கூடிய ரெடி அளவு ஆப் ஷோல்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த 5.75 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து தையலுக்காக அளவுகள்லாம் விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறதையும் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 5.75 5.75க்கு அந்த ஃபோல்டிங் லைன்லேருந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிட்டேன். இவங்களுக்கு கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் வந்து பார்த்தோன்னா கழுத்தோட அகலம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் தையலுக்காக கொடுத்துட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீதி நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஷோல்டர் ஸ்ட்ரிப்பை நான் வந்து கொடுத்துருக்கேன். மார்க் அதுக்கு தையலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்கலாம். இதே அளவு நம்ம கீழே இருக்க அப்பதான் நமக்கு வந்து அந்த ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப நம்ம வந்து மார்க் ஆச்சு. இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். ஆம் ஹோல் இறக்க இவ்வளவுதான் பெர்ஃபெக்டா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா ஒரு குத்து மதிப்பா ஒரு 5.5 இன்ச்சுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து இறக்கியிருக்கேன். ஸோ அது இறக்கி எல் ஷேப்புன்னு சொல்லி கொடுத்து நம்ம வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே தையலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல்
கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த ஆம்ஹோல் வளைவு வந்து நம்ம கொடுத்துடலாம். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான அளவு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஆம்ஹோல் வந்து பர்ஃபெக்டாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆம்ஹோல் வளைவு அப்படிங்கிறத நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டுக்காக தான் நான் வரைஞ்சிருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து இவங்களுக்கு 36, அதை 4ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 9 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா பாடி லூஸ்க்காக சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து டைட் ஃபிட்டிங்காக வந்து போட முடியாது. ஸோ அப்போ 1 இன்ச் 9 + 1 இன்ச் அப்படிங்கிறப்போ 10 இன்ச் அப்படிங்கிறது இவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் ரெடி அளவாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 17.5 அப்படிங்கிறது இவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு. ஸோ இப்போ அதில் பாதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.25 அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த ஆம்ஹோல் வளைவை அப்படியே நம்ம டேப்பு வச்சு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக 8.25 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து நிற்கணும். அதே அளவில் அதே பாயிண்டில் அந்த பாடி மெஷர்மெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா 10 அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீட் ஆகணும். ஸோ அப்படி மீட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கக்கூடிய அளவுகள் வந்து கரெக்டான அளவு. ஆம்ஹோல் இறக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம வந்து இறக்கியிருக்கோம். சப்போஸ் இவங்களுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டு அந்த பாயிண்ட்டும் அந்த பாடி மெஷர்மெண்ட்டான பாயிண்ட்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஆம்ஹோல் ஹைட்டை ஏற்றியோ இல்லை கொஞ்சம் இறக்கியோ போட்டு தான் நம்ம வந்து அந்த வளைவு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு கரெக்டாக போடணும். இவங்களுக்கு வந்து 5.5 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே. இனி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்கு வந்து வரைய போகிறோம். இவங்க வந்து 7 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட இறக்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ரெடி அளவில் ஒரு லைனும் தையலுக்கு உண்டான ஒரு லைனும் நான் வந்து பார்த்தேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ரவுண்ட் நெக் தான் நம்ம வந்து போட போகிறோம். அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து அந்த ரவுண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆம்ஹோல் வலை வந்து சரியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதனால் அந்த லைனை வந்து நான் நல்லா வந்து டார்க் பண்ணிக்கிறேன். நம்மளோடய சொன்ன மாதிரி தான் இந்த வலை வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவ் ஆம்ஹோல் ரவுண்டு பாதி வருது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டும் பாடி மெஷர்மெண்ட் பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ஆம்ஹோல் லைனை வந்து கொஞ்சம் ஏற்றி போட்டோ இல்லை அந்த லைனை வந்து இறக்கி போட்டோ நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் இருந்து கரெக்டாக மார்க் பண்ணி 14 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கும் 21 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கும் வந்து பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா இதுதான் வந்து சுடிதாருக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வளைவு கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 14 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 21 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ஓகே அப்படின்னா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 21 இன்ச் அப்படிங்கிறத 22 இன்ச்சாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா சுடிதாருக்கு அந்த ஷேப்பு கொண்டுட்டு வர்றதுக்கு இதுதான் வந்து கரெக்டான பாயிண்ட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 14 இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 21 இன்ச்சு மார்க் பண்ணால் கரெக்டாக மேக்ஸிமம் ஒரு கேர்ள்ஸ் அப்படின்னாவா அந்த ஸ்ட்ரக்சர் வளையக்கூடிய இடம் வந்து அந்த வெயிஸ்ட் லைன் ஒரு 14 இன்ச்சுலையும் அந்த ஹிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிட்டு ஓப்பன் கொடுப்போம் இல்லையா, அந்த லைன் வந்து இவங்க ஒரு 21 இன்ச்சுலேயே வந்து நார்மலாக வரும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் 22வது பாயிண்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இனி நம்ம வந்து பார்த்தோன்னா வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணலாம். இவங்களோட வெயிஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 இன்ச்சஸ் வந்து வருது. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் நான் சேர்த்து ஒரு 8.25 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு ரவுண்டு வந்து நம்ம பார்க்கணும். இவங்களோட அந்த ஹிப்பு சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லிட்டு ஓப்பன் கிட்ட நம்ம விடுறோம் பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட ஹிப்பு கிட்ட வந்து சதப்பகுதி அதிகமாக இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஹிப்புன்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச்சஸ் வந்து ஹிப்பு வருது. அப்போ நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும், 10 அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் லூஸ்க்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது 11 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களோட ஹிப் ரவுண்டு 40, அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10ங்கிறது நமக்கு கிடைக்கும். 1 இன்ச் வந்து நம்ம லூஸ்க்காக வேணுங்கிறக்காக ஆட் பண்ணிவிட்டு 11 இன்ச்சு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ரெடி அளவுகள் எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு உண்டான அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி அளவுகள் எல்லாத்தையும் வந்து ஸ்கேல் வச்சு லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் வேஸ்ட்லேருந்து ஹிப்பு வரைக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக ஷேப்பாக ஸ்ட்ரக்சராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பாடி சைஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு வந்து அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, 2 இன்ச் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட்டு கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப்பு கிட்ட மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா போதும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிட்டு ஓப்பனுக்காக மடித்து அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறது போதுமானது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுங்கிறது அந்த ஹிப்பு கிட்ட மட்டும் வந்து பார்த்தோன்னா போதுமானது. அப்போ இதையும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கேல் வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா நமக்கு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி வேணும்னா நம்ம லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்லிட்டு ஓப்பன் வரைக்கும் நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஸோ லைனிங்கோட டோட்டல் ஹைட் வந்து 34 இன்ச்சு வந்து கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு முடிகிற இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து கீழே அந்த லைனிங்கை விட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மடித்து அடிக்கணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த ஹிப் லைனில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணமோ 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 10 + 1 11 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அதே அளவு அந்த இடத்துல எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு மார்க்கிங் வந்து போட்டு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு வந்து லைனிங்கில் நம்ம அப்படியே என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு கரெக்டாக அந்த லைனில் நம்ம அப்படியே கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு 7 இன்ச் ஒரு மார்க் பண்ணி அந்த ஆம் ஹோல் வச்சு ஸ்கேல் போட்டு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு அப்படி லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடித்து திருப்பி அந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுக்கலாம். இன்னும் நமக்கு கேன்வாஸில் கொடுக்கும்போது வந்து பார்த்தா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கேன்வாஸை சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கும் வரைஞ்சிட்டேன். நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அர்க்காத் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். அதாவது ஷோல்டர் அந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டு அந்த வேஸ்ட் லைன் ஹிப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அர்க்காத் வந்து பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு ஈக்குவலான பாயிண்டில் வச்சு ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுக்க முடியும். இந்த வேஸ்ட் லைனில் ஒரு அர்க்காத் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அந்த பாடி மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் மீட் ஆகுது பாருங்கள், அதில் ஒரு அர்க்காத் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்கிட்டே வந்து பார்த்தோன்னா ஒரு அர்க்காத் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இனி நம்ம வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இனி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து நீட்டாக அயன் பண்ணணும். ஸோ அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதில் வந்து நெக்குக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அயன் பண்ணணும்.
இந்த டாப்போட ஹைட்டு வந்து மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. நீட்டாக நீங்கள் சுருக்கமாக இருக்குது அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம லைனிங் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய மீதி கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவுக்கு எப்பவுமே ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லையா, டபுள் ஃபோல்டிங் பண்ணணும். ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இவங்களோட ஸ்லீவோட ஹைட் வந்து பார்க்கலாம். இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து 7 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு வந்து பார்க்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்டு 11.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு அதில் பாதி 5.25 அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். அதே மாதிரி இவங்களோட கேப் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, கரெக்டாக தையலுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து விடணும் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்போட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு மேலே அளவு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். நான் அதுலேருந்தே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஷோல்டர் அளவு விடுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்தே ஒரு 3 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி நம்ம அந்த ஃபோல்டிங் ஏரியாவிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸ் வந்து பண்ணால் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இவங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு நான் எவ்வளோ சொன்னேன்னா 17.5 அப்படின்னு சொன்னேன். இப்போ அதில் பாதி நமக்கு வந்து 8.25 அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கேப் ஹைட்டுக்கு அந்த ஃபோல்டிங் லைனில் இருந்து அந்த கேப்போட ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு கோடு வந்து நான் போட்டுட்டேன். இனி நம்ம வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ரவுண்டு 5.25 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபோல்டிங்கில் இருந்து 5.25 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கர்வ் லைன் வரைகிறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா சும்மா நான் வந்து ஃப்ரீ ட்ராயிங்லேயே வந்து வரைகிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் டாப்பில் வந்து நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம் அப்படின்னா 2 இன்ச் வந்து விட்டுருந்தோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுறணும். நீங்கள் அந்த டாப்பில் வந்து எவ்வளோ அளவு விடுறீங்களோ அதே தான் ஸ்லீவுக்கும் தையலுக்கு வந்து அளவு வந்து விடணும். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோல்டிங் ஏரியாவிலேருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஹேண்ட்லேயே அந்த லைன் வந்து கர்வ் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்லீவுக்கு லைட்டாக இந்த மாதிரி கர்வ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்தே அப்படியே நம்ம வந்து அந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லீவ் கர்வ் போடுறதுக்குனே ஒரு ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து முன்பக்கமாக ஒரு குழி வந்து கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த ஃப்ரண்ட் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா லைனிங்கில் டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் போர்ஷனும் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதா நம்மளோட ஒர்க்கு. இனி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு குழிவுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து அந்த ஸ்லீவ் போர்ஷனில் வந்து பார்த்தோன்னா சென்டர்லேயும் கரெக்டாக நம்ம அந்த பாடி மெஷர்மெண்ட் மேட்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்து அர்க்காத் கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல தையல் வந்து வரணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இனி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் தான் நம்மளோட இனி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. இன்னும் புதிய உறவுகள் வந்து நம்ம சேனலுக்கு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்தோன்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஃபேப்ரிக்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கை மடிச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், லைனிங்கை வச்சுட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு மடிச்சுட்டா மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சென்டராக நெக்குக்கு வர மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.